நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மழையுடன் கூடிய வானிலை காரணமாக வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் உள்ள 57 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இன்றிரவு 10 மணி வரையான 24 மணித்தியாலங்களுக்குள் சில மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த மத்திய நிலையம் குறிப்பிடுகிறது. இதேவேளை இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் பண்டாரவளை பகுதியிலேயே அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கண்டி, மாத்தளை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் பண்டாரவள பகுதியில் மண் சரிவு குறித்து அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில இடங்கள் அனர்த்த வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இதன் நிலைமை என்ன? பதுளை மாவட்டத்தில் பண்டாரவளை, மாத்தளை மாவட்டத்தில் ரத்தோட்டை, கண்டி மாவட்டத்தில் அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் உள்ள மக்கள் தொடர்ந்து மழை பெய்தால் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். இவ்வாறான அனர்த்த எச்சரிக்கை மக்களின் சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு போதுமானதா? ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டு மக்களை பாதுகாப்பதற்காக இவ்வாறான எச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். கடந்த காலங்களில் ரத்தோட்டை போன்ற பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தயாராக இருக்கின்றதா? அனைத்து மாவட்டங்களும் உள்ளடங்கும் வகையில் போலீசாருடன் இணைந்து மீட்பு பணிகளை முன்னெடுக்க குழுக்களை நியமித்து நாம் தயாராக இருக்கின்றோம். வவுனியா வெங்கலச்செட்டிக்குளம் பிரதேசத்தில் நேற்றிரவு பெய்த கடும் மழையினால் 57 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. நேற்று திடீரென்று பெய்த காற்றுடன் கூடிய மழையினால் மக்கள் பெரும் அவலத்திற்கு முகம் கொடுத்திருக்கின்றனர். வவுனியாவில் நேற்றிரவு பெய்த கடும் மழையின் காரணமாக 57 குடும்பங்களைச் சேர்ந்த 173 பேர் இடம்பெயர்ந்திருந்தனர். வவுனியா வெங்கலச்செட்டிக்குளம் பிரதேச கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட தம்பனை வீதி, கல்லுமலை வீதி, மருக்காரம்பளை, கண்ணாட்டி, கணேசபுரம் கிராமம் முதலிய கிராமங்களிலேயே இவ்வாறு காற்றுடன் கூடிய அடைமழை பொழிந்துள்ளது. இடம்பெயர்ந்த மக்கள் நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்பட்டுள்ளதாக வவுனியா இடர் முகாமைத்துவ நிலைய பொறுப்பதிகாரி எஸ். சூரியராஜா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் பல்வேறு இடங்களிலும் நேற்று மாலை கடும் காற்றுடன் பெய்த மழையினால் குடியிருப்புகளின் கூரைகள் சேதமடைந்து வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்துள்ளது. தற்போது கால்நிலை சீரடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்பி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் நவரட்னம் கபில்நாத் தெரிவித்துள்ளார். இதேவேளை வீடுகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டமையினால் சில குடும்பங்கள் தொடர்ந்தும் நலன்புரி நிலையத்தில் தங்கியுள்ளன. மக்களின் வீடுகள் சேதமடைந்திருந்ததுடன் தென்னை, வாழை, பலா என்று பயன்தரும் மரங்களும் பலவும் சேதமடைந்துள்ளன. சேத விவரங்கள் குறித்து வவுனியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தகவல்களை திரட்டி வருகிறது. சூறாவளி காத்தோட மழை பெய்ந்து எங்கட வீட்டு முழுமையாவே அப்படியே சேதமடைந்து தாரமெல்லாம் பறந்து போயிட்டு வீட்டுல ஒன்றுமே எடுக்க வசதி இல்லை. எங்களால என்னை பள்ளிக்கூடம் கூட போக இயலாது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களோட ஸ்கூல் ட்ரெஸ் மற்ற புக்ஸ் புத்தகங்கள்லாம் நனைஞ்சிருச்சு. சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் தூக்கி கொண்டு போயிட்டு ஓட்டு வீட்டுல இருந்தால் கல்வீட்டில் இருந்தாக்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கையா போயிட்டு தண்ணி மூடிட்டு. வவுனியாவில் கடந்த சில தினங்களாக ஆங்காங்கே பெய்து வரும் கடும் மழையின் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றார்கள். குறிப்பாக செட்டிக்குளம் பிரதேசத்தின் கண்ணாட்டி கணேசபுரம் பிரதேசத்திலே பெய்த மழையின் காரணமாக 57 குடும்பங்களைச் சேர்ந்த 173 பேர் இடம்பெயர்ந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலம்பர நிலையங்களான கண்ணாட்டி கணேசபுரம் பொதுநோக்கு மண்டபம் மற்றும் அங்கிருக்கிற கிறிஸ்தவ ஆலயத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை வவுனியாவில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இந்த அசம்பந்தமான ஒரு காலநிலை காணப்படுவதன் காரணமாக பல்வேறு கிராமங்களிலும் பொதுமக்கள் பெற அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை அனர்த்த முகாமைத்துவ நிலையமானது தமக்கான பணிகளை தற்போது மேற்கொண்டு வருவதோடு பல்வேறான இந்த இடம்பெயர்ந்த மக்களுக்கான உணவுப் பொருட்களை வழங்குவதிலும் கூடிய கவனம் செலுத்தி வருவதையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வவுனியாவிலிருந்து நவரத்தினம் கபிலநாத். மலையகத்தின் பல பகுதிகளிலும் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. கடும் மழை காரணமாக புகவந்தலாவை கொட்டியாகல கீழ்பிரிவில் உள்ள சுமார் 20 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
பொலனறுவை மாவட்டத்தில் நேற்று நிலவிய கடும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக தெஹியத்த கண்டிய தொலகந்த வாவி பெருக்கெடுத்துள்ளது. இதனால் தொலகந்த கிராமம் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பொலனறுவை திம்புலாகல பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தழுகான பொகஸ்விவ மற்றும் பிங்பொக்குன் ஆகிய கிராமங்களை ஊடறுத்து நேற்று பிற்பகல் வீசிய கடும் காற்றினால் 18 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. பிம்போக்குன கிராமத்தில் மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பொலனறுவ மெதிரிகிரிய செனரத்கம பகுதியில் ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் 10 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் கொழும்பில் 60.08 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மழையுடன் கூடிய வானிலையினால் கொழும்பில் உள்ள தாழ்நில பகுதிகள் பல வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. அத்துடன் 120 மார்க்க பஸ் வீதியின் போகுந்தர முச்சந்தி நீரில் மூழ்கியமையினால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. நாட்டின் பல பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்ற போதிலும் நீர்மின் உற்பத்தி இடம்பெறுகின்ற நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் நேற்று மாலை வரை 23% காணப்பட்டதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நீர்மின் உற்பத்தி 14% உள்ளதாக மின்சார சபையின் தலைவர் WP கணேகல தெரிவித்துள்ளார். 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நீரேந்து பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவு மழை வீழ்ச்சி கிடைக்காமையினால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று காலை 8:30 நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் பண்டாரவளை பகுதியில் 112.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், கட்டகஸ்தோட்ட பகுதியில் 90.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், புத்தளம் பகுதியில் 86.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், ரத்மலான பகுதியில் 79.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது.